திருச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் கானாங்கடை கிராமத்தை சேர்ந்தவங்க. என் பேர் காமாட்சி. இவர் எங்கள் அப்பா. இவருக்கு வந்து 75 வயசு ஆகுது. உப்பு நீரால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க. சின்ன குழந்தைலேருந்து சிறுவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று கூட ஒரு அம்மா இறந்துட்டாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு ஒரு 20க்கு மேற்பட்டு ஒரே மாதத்தில் இறந்துருக்காங்க. அதுவும் உப்பு நீரால் தான் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் உயிர் இழப்பாயிருக்கு. அது வந்து கவர்மெண்ட்டு சட்ட நடவடிக்கை எடுத்து தண்ணி எங்களுக்கு மாற்றி கொடுக்கணும். எல்லாம் தண்ணியால் வர பிரச்சனை தான். உப்பு நீர் நாங்கள் குடிக்கிற தண்ணியை நாங்கள் உப்பு நீர் தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதும் குடிக்கிற தண்ணி எல்லாமே உப்பு நீராக இருக்குது. எங்களுக்கு தண்ணி மாற்றி கொடுக்கணும். அதுதான் நாங்கள் கலெக்டராக இருந்தாலும் முதலமைச்சராக எல்லாரும் தமிழ்நாட்டு முழுவதும் நாங்கள் கேட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறோம். எங்களுக்கு தண்ணி மாற்றி கொடுங்க. இங்கே பாதிக்கப்படுறவங்க நல்லா உப்பு நீர் தான் குடிக்கிற தண்ணி எல்லாமே உப்பு நீராக தான் இருக்குது. இந்த உப்பால் நாங்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. சிறுவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் பாதிக்கப்பட்டு எல்லாமே ஹாஸ்பிட்டலில் தான். அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டைலைஸ் பண்ணணும், கிட்னி ப்ராப்ளம், நுரையீரல் ப்ராப்ளம், எல்லாம் சிறுநீர் ப்ராப்ளம் இதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எங்களை நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா, பணம் இருக்கிறவங்க ப்ரைவேட்டு போகலாம், பணம் இல்லாதவங்க நடுத்தர குடும்பமெல்லாம் எங்கே போகிறது? நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்களாம் ஏழ்மையான குடும்பம். நாங்கள் எங்கே போயிட்டு பண்ண முடியும்? அது கவர்மெண்ட்டு தான் பார்க்கணும். கவர்மெண்ட்டு இந்த பக்கம் திரும்பி பாருங்கள். இது சின்ன கிராமம். எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது. பஸ் வசதி கிடையாது, எந்த ஒரு வசதியும் கிடையாது. இந்த ஊரில் ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா ஒரு 20 கிலோமீட்டர் நாங்கள் தூரம் போகணும். வண்டி கிடையாது. வண்டி வச்சுருக்கிறவங்க போவாங்க, வண்டி இல்லாதவங்க எப்படி போவாங்க? இவரெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போனாக்கா எங்ககிட்ட வண்டி கிடையாது, பஸ் வசதி கிடையாது, ஒரு வசதியும் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா 20-25 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. எங்களுக்கு இந்த வசதி எதுவும் இல்லை. எப்படி நாங்கள் செய்ய முடியும்? கவர்மெண்ட்டு கொஞ்சம் பாருங்கள், தண்ணி வசதி பண்ணி கொடுங்க. மெயின் இதுதான் எங்களுக்கு வேணும். தண்ணி நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருப்பாங்க. அப்போ தண்ணியே சரியில்லை, மக்கள் இழப்பு நிறையா இருந்துட்டு இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. கையெடுத்து கும்பிட்டு கேட்குறோம் நாங்கள். நன்றிங்க ஐயா, தமிழ்நாட்டுக்கே நன்றி. கையெடுத்து கும்பிட்டு கேட்குறோம். இந்த ஊரே பாதிக்கப்படுறாங்க. இது நீங்கள் தான் முடிவு பண்ணி என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க. எங்களுக்கு தண்ணி தான் மெயின். தண்ணி இருந்தால் தான் நாங்கள் வந்து குடித்தாதான் மக்கள் உயிர் வாழ முடியும். தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. எல்லாருமே அப்புறம் நாளைக்கு உயிர் இழப்பு தான் அதிகமாக போயிட்டே இருக்குது. கம்மியாகனதில்லை, அதிகம் ஆயினே போயிடுது. நீங்கள் தான் சட்ட நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நாங்கள் வானாபுரம் பக்கம் கானாங்கடை கிராமத்துலேருந்து பேசுகிறோம். என் பேர் சகாயமரி. எங்கள் வீட்டுக்கார் கார்த்தி. இப்போ 2 வருஷமாகவே கிட்னி தொந்தரவால் இருந்தாங்க. இப்போ 1 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக பார்த்திங்கன்னா தண்ணி தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. தண்ணி வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குது. அது கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுக்க சொல்லி தமிழ்நாடு அரசும் இங்கே கலெக்டர் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப இங்கே 50 பேர்த்துக்கிட்ட நாங்கள் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டாகவே இருக்கிறோம். பார்த்தா நேற்று கூட ஒரு அம்மா இறந்துட்டாங்க. 2 வாரம் தான் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, டக்குன்னு இறந்துட்டாங்க. தண்ணி பெரும் பிரச்சனையாக இருக்குது. தண்ணி சுத்தம் இல்லாமல் இருக்குது. உப்பு நிறையா இருக்கிறதால கிட்னி தாங்க ரொம்ப பிரச்சனையாகவே. இப்போ 50 பேர்த்துக்கு மேலவே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி நல்லா இல்லை. இப்போ தண்ணி தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. யாராவது கொஞ்சம் பார்த்து அதை சுத்தம் பண்ணி கூட தமிழ் அரசு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நேற்று என்னுடைய சின்னம்மா உண்ணாமலை அவர்கள் வந்து உப்பு நீரால் பாதித்து இறந்துருக்காங்க. முந்தா நேற்று தான் போய் டெஸ்ட் எடுத்தோம். பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் சொன்னாங்க, டயாலிசிஸ் பண்ணியான்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து தான் படுத்திருந்தாங்க. படுத்துருந்து சடனாக ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை, இறந்துட்டாங்க. அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் சித்தப்பா இறந்துட்டார். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, 2 பொட்டை பிள்ளைங்க, 2 பசங்க இருக்காங்க. யாருமே இல்லை ஒரு சூழ்நிலை. இது இவங்களோட மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தோட மட்டும் இல்லை, இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா குறைஞ்சி இப்போ 1 மாதத்தில் இறக்குறவங்கள 90% இதே பிரச்சனை தான். சரி, நாங்கள் யதார்த்தமாக இருந்தோம். பார்த்தா இறக்குறவங்கள இறப்பு விகிதம் இது மட்டுமே காரணமாக இருக்குன்னு போது தான் எங்களுக்கு தெரிய வருது. தண்ணீர் பிரச்சனை தான் முக்கிய காரணம்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போய் நியூஸ் பேப்பரில் கொடுத்து பார்த்தோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை புரிஞ்சுக்கொண்டு அனைவரும் ஒரு தமிழ்நாடு அரசு சிறப்பான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்ளும். வானாபுரம் வட்டம். நாங்கள் வந்து கானாங்கடலேருந்து சிவகாமி பேசுகிறேன். எங்கள் ஊரில் நிறையா கிட்னி எல்லாம் பாதிச்சுப்பட்டு நிறையா பேர் உயிர் இப்போ இழந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த அரசு கொஞ்சம் தண்ணி மாற்றங்களை கொஞ்சம் மாற்றி கொடுங்க, தயவு செய்து கேட்குறேன். இப்போ கூட ஒரு குழந்தை செத்துச்சிங்க. நேற்று கூட ஒரு அக்கா இறந்துட்டாங்க. முந்தா நாள் ஒரு தம்பிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி ஒருத்தர் பயந்து போய் 4 பிள்ளைக்காரரு அழுகுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கே போய் பார்க்க முடியல அவரால். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க அவங்க. அவர் கோவிந்தன்றவர் ரொம்ப அவஸ்தையாக இருக்குதுங்க. எங்களால் பார்க்க முடியுங்க. நிறையா பேர் இதனால் ரொம்ப பாதிக்கப்படுறோங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயந்துக்கிட்டு கடையில் போய் 50 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோங்க. நாங்கள் எப்படிங்க இந்த கிராமத்தில் நாங்கள் போய்க்க முடியும்? தயவு செய்து எங்களை அந்த தண்ணியை மாற்றி கொடுங்க. எதுக்கு நீங்கள் அரசாங்கம் இதை பார்த்து